கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 124வது ஆண்டு பிறந்தநாள் விழாவினை தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வு சங்கத்தின் சார்பாக அவர்களோட சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திலே சாதாரண குடும்பத்திலே பிறந்து முதல்வரானவர் காமராஜர் அவர்கள். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்த காரணத்தினாலே ஏழைகளுக்கு உணவில்லை, பள்ளியில் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு உணவில்லை என்பதை கருத்தில் கொண்டு பள்ளியில் அவங்க அனைவரும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா என்று சொன்னால் அதுக்கு அடித்தளமிட்டவரே கர்ம வீரர் காமராஜர் ஆவார். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினாலே இன்றைக்கு அவர் முதல்வராக இருந்த காரணத்தினாலே இவையெல்லாம் நடந்தது. அதோடு மட்டுமல்ல, காமராஜர் அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக இருந்தபோது பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு கிருஷ்ணகிரி அணையினை இன்றைக்கு 1957ஆம் ஆண்டு துவக்கி வைத்தார். அதே போல் வைகை அணையை அவர் துவக்கி வைத்தார். அதே போல் நெய்வேலி பழுப்பு நிற நிறுவனத்தை அவர் துவக்கி வைத்தார். குந்தா அதே போல் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு நீர்வீழ்ச்சிகளை இன்றைக்கு மின்சாரம் எடுப்பதற்கான முறைகளை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். ஆகவே கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு நல்ல நிலையிலே பயனளித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய புகழும் அவருடைய வாழ்வும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் இன்றைக்கு அந்த காமராஜர் அவர்களை வாழ்த்தினோம். காமராஜர் அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு என்னை போன்ற வயதில் மூத்தவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கர்ம வீரர் காமராஜர் வெறும் தமிழகத்தோடு இல்லாமல் அகில இந்தியா காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு பிரதமர்களை உருவாக்கி தந்த பெருமை கர்ம வீரர் காமராஜர் அவர்களை சாரும். ஏனென்று சொன்னால் பல்வேறு பிரதமர்கள் காமராஜரை கேட்டுதான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் நிசா வந்த போது கூட அது நிசாவை எதிர்ப்பது என்பது என்ற துணிச்சலோடு இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவரை மட்டும்தான் இன்றைக்கு நிசா காலத்தில் கைது செய்யப்படவில்லை, இது அனைவருமே கைது செய்தார்கள். இருந்தாலும் கூட அன்றைக்கு கர்ம வீரர் செய்தது தவறு என்று சுட்டி காட்டினார். பிரதமராக யாரை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பிரதமர் செய்தது தவறு என்று சுட்டி காட்டியவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். ஆக காமராஜர் அவர்கள் இந்த இந்தியா நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கே தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. காமராஜர் அவர்கள் ஒரு முறை அமெரிக்காவுடைய பிரதமர் அவர்கள் டெல்லி வந்தார். டெல்லி வந்த அமெரிக்கா பிரதமர் காமராஜர் இப்படி ஒரு ஏழை இருந்தாலும் ஒரு சிறப்பான மனிதர் சொல்கிறார்கள், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். கர்ம வீரர் காமராஜர் போய் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் அமெரிக்காவுடைய அதிபர்னு சொல்லி கேட்கிறார். கர்ம வீரர் காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து நேரம் ஃப்ளைட் பிடிச்சி சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்ததுனால சென்னையில் இறங்கினோடனே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிரதமர் காத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் வரணும், உங்களுடைய பேட்டிக்காக அவர் காத்திருக்காருன்னு சொன்னார். அப்போ அவர் கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், அறிஞர் அண்ணா அவர்கள் போக்கை பார்த்து விட்டு அமெரிக்கா செல்லும்போது அமெரிக்காவுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய இவரை வந்து பார்ப்பதற்காக நேரத்தை கேட்டார். அன்றைக்கு நேரம் ஒதுக்கவில்லை. ஆகவே யார் அவருக்கு நேரம் ஒதுக்கவில்லையோ அவர் இன்றைக்கு இந்தியா வந்திருக்கிறார், அவருக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தைரியமாக சொன்னவர். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவுடைய பெருமையை அவர் வந்து சொல்வதற்காக தான் காத்து கொண்டிருந்தார் அண்ணா அவர்கள். ஆனால் அன்றைக்கு அது மறுதளித்து விட்டார். ஆகவே அப்பேற்பட்ட அண்ணாவை மறுதளித்த அமெரிக்காவுடைய அதிபரை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். ஆகவே இப்படி அவர் பல்வேறு இந்தியாவுக்கே இன்றைக்கு உலக நாடுகளில் மிகப்பெரிய நாடு எதுன்னு சொன்னால் அமெரிக்கா தான். அவங்க தான் அதிபர் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள். அவர்களுக்கே முடியாதுன்னு சொல்லி தைரியமாக துணிச்சலாக சொன்னவர் யார் என்று சொன்னார் காமராஜராக நான் இருக்க முடியும். இன்றைக்கு அதே போல கர்ம வீரர் காமராஜர் வந்த பிறகுதான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு ஓசூரில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் காலனி கூட அவர் வந்து அன்றைக்கு துவக்கி வைத்தவர் தான் இந்த காமராஜர் அன்றைக்கு. அதே போல் பல்வேறு இன்னும் திட்டங்களை கொண்டு வருவதற்கு இருந்தார். ஆனால் அவர் அதில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு இளைஞர் வந்து மேலே வரணும் என்பதற்காக காமராஜர் தன்னுடைய பதவியை தொடர்ந்து மக்களுக்கு வேலையை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தான் மட்டும்தான் பிரதமராக இருக்க வேண்டும், தான் மட்டும்தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மத்தியிலே அவர் மிக சிறப்பான ஒரு மனிதராக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை நாம் முன்னெடுத்து சென்று சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது இந்த தமிழ்நாடு சங்கத்துறை ஓய்வு சங்கத்தின் சார்பாக அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். NSPR TV சேனல் யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கள். NSPR யூடியூப் சேனல் இதனை படம் பிடித்து மக்களுக்காக செலுத்தக்கூடிய NSPR
தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்கள் இந்த தமிழ்நாடு அரசு அன்புத்துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.